வணக்கம். இன்றைக்கு வந்து நம்ம கட்சியோட முதல் அறிமுகப்பட்ட மீட்டிங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்காக இப்போ வந்து நம்ம முதல் ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இந்தியா எலெக்ஷன் கமிஷனில் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடியாக இருக்குது. நம்ம அப்ளை பண்ணி நம்ம கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நம்ம செயல்பட போகிறோம். ஏன்னா நம்ம மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 450 கட்சி இருந்தாலுமே அதில் ஒரு 100-110 கட்சி தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது. நம்மளும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ வந்து இது அறிமுக மீட்டிங்கு நம்ம அவங்க பேர் சொல்லி அவங்க என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து அவங்கள அறிமுகப்படுத்திப்பாங்க. என் பேர் சதீஷ்குமார். நான் வந்து மாநில இளைஞர் தலைவர். நம்ம வந்து நம்ம கட்சி வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து வேலை பண்ண முடியாது. எல்லாரும் அப்பப்போ எல்லாரும் கண்டிப்பாக இந்த டைமுக்கு வந்தே ஆகணும்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும், ஃபேமிலி இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து உங்களால் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நம்ம எல்லாரும் சீக்கிரம் சேர்ந்து பண்ணோம்னா நம்ம 1 வருஷம் 2 வருஷங்கிறத விட நம்ம ஒரு 6 மாதத்தில் டெவலப் ஆகலாம். அதனால் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதாகணும். இதுலேயும் கொஞ்சம் உங்கள் வேலையில் பாதி இதை எடுத்துக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம மற்ற வேலையில் சின்ன சின்ன வேலைகளுக்கு நம்ம முக்கியமான வேலையை பார்க்கணும். ஃபோட்டோ நன்றி. என் பேர் ரங்கராஜன், சாய்பாபா காலனியில் இருக்கேன். மக்கள் தேசிய கட்சியின் மாநில செயலாளர். என்னென்னா நம்மளுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த மே தான் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இருந்து நம்ம வந்து கட்சியை வந்து அடுத்த மாதம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். பண்ணும்போது நம்ம வந்து கவுண்டிங் தான். இல்லை, இப்போ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே லிங்க்கு போயிடுச்சு, மெசேஜ் போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் 6 சட்டமன்றத்தில் அவங்க வந்து டீம் ஒர்க் பண்ணிட்டாங்க. ஒரு ஹெட்டுக்கு வந்து 15,000 ஓட்டு ஒரு ஆள் வந்து அவர் அண்டரில் வரும் கண்டிப்பாக. அந்த மாதிரி டீமை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ டீம் ரெடி பண்ணும்போது அந்தந்த ஏரியா வேடவெட்டியில் வந்து 4 பேர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி காலம்பாளையத்தில் மக்கள் தொகை சென்று போட்டு 10 போட்டுருக்காங்க. இப்படி 6 சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு டீமை ஆப்ரேட் பண்ணி அந்த டீம் இப்போ இருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்டுங்களா? இப்போ இருந்தே மக்கள் மன்றத்தில் போய் இப்போ இருந்தே கேன்வாசிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நம்ம இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மளால எவ்வளோ உறுப்பினர்கள் சேர்த்த முடியும். கரெக்டுங்களா? நம்ம ரிலேஷன் சில பேர் வருவாங்க, சில பேர் வரமாட்டாங்க. ஏன்னா இது வந்து மற்ற கட்சி எப்படியோ, ஆனால் இந்த கட்சி மற்ற கட்சியும் அது வேறுபட்டு நம்ம இருப்போம். கரெக்டுங்களா? எல்லோரும் கிடைக்க வேண்டும். கரெக்டுங்களா? இதுதான் நம்மளோட நோக்கம். இதில் வரவங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு நம்ம கட்சியில் வேறு வளரலாம். சரிங்களா? அதே மாதிரி மற்ற கட்சியின் மாதிரி நம்ம வந்து ஒரு ஜெனினாக இருக்க போகிறோம், ஒரு தனித்துவமாக இருக்க போகிறோம். கரெக்டுங்களா? இதுக்கு வந்து ஒருத்தனால முடியாது. எல்லோரும் சேர்ந்து நம்ம உயர்த்தினா நம்ம கட்சி மிகப்பெரிய அளவுக்கு எல்லோரும் பேசக்கூடிய கட்சியாக கண்டிப்பாக இது மாறும். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஷ்குமார். இந்த கட்சியோட நிறுவன தலைவர். இங்கே எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேர்த்துக்கு இல்லை, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு என்னை பற்றி. ஆல்ரெடி ஒரு கட்சியில் இருந்தோம். அந்த கட்சிக்கு நான் தான் ஃபவுண்டராக இருந்தேன். எல்லாமே பேஸ் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிட்டு இந்த கட்சி உருவானதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறீங்கன்னா, கேஸ்ட் கம்யூனிட்டி பேஸ்டாக கொண்டு போயிட்டாங்க. பழைய இருந்தது எல்லாத்துக்குமே தெரியும். கம்யூனிட்டி பேஸ்டாக போயிட்டாங்க. 2வது கம்யூனிட்டி பேஸ்டுக்கு போகும்போது வர ஃபண்ட்ஸ் எல்லாமே கம்யூனிட்டிக்கு கொண்டு போயிட்டாங்க. கம்யூனிட்டி பேஸ்டில் கொண்டு போய் நாம் உழைச்சி வந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே கம்யூனிட்டி எல்லாருமே இதில் இருந்தாங்க. இவர் தான் கோவை மாவட்ட தலைவராக இருந்தார், பொதுச் செயலாளர். முருகன் இருந்தார், ரகன் இருந்தார், காலாஜி, அப்புறம் வேற யார், அவ்வளோதான். நான் இனி சில பேர் இங்கே வர முடியல. இப்படி பண்ணும்போது ஏன்னா இப்போ அந்த நிறுவன தலைவர் எங்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு. சாரி, வருத்தம் தெரிவிச்சாரு. இப்போ நான் பழனி போகிறேன். பழனியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு டீம் செட் ஆயிருக்கு. சிவகுமார்னு சொல்லிட்டு ஜோதியனை வந்து துணைத் தலைவராக இருக்காங்க. அவங்களால இன்ட்ரோ தரேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பீடாக லேடிஸ் டீமு, ஜென்ஸ் டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் பக்கம் இருக்கும். நம்ம கொள்கை கோட்பாடு வந்து நம்ம மாறவே கூடாது. இன்னைக்கு எத்தனையோ கட்சி இருந்தாலும் இன்னைக்கு நம்ம எதுக்கு இது ஆரம்பிச்சோம்னா எல்லாரும் சொல்லுவாங்க. என் ரிலேட்டிவே சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், யாரையும் பகைச்சிக்காதீங்க. அந்த கட்சியில் இருக்க நீங்க கம்பல்சரி சேருன்னு சொல்லி பகைச்சிக்காதீங்க.
ஏன்னா அது வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்க அஃபெக்ட் ஆகும், ஃப்ரெண்ட்ஸு மத்தியில் வந்து நமக்கு ஒரு இதுதான் ஆகும், டிப்ரெஷன் தான் வருமே தவிர. சொல்லுங்க இந்த மாதிரி பண்றேன், நான் பண்றேன், இருந்தா வா, இல்லைன்னா ஓகே. நீங்க டெவலப் ஆகிறத வச்சு அவங்க வந்துருவாங்க. மற்ற எந்த கட்சியிலுமே டெவலப் ஆக விட மாட்டாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க பிஜேபியில் இருக்கிறாங்க, நம்ம கட்சியில இருக்காங்க. நாகராஜுங்க ரஞ்சித் பிஜேபியில், ரஞ்சித் நான் வந்துட்டு பிஜேபியில் 10 வருஷமா இருந்தேன். அடிப்படை ஒரு உறுப்பினராக இருந்துட்டு நம்ம வந்துட்டு 10 இடத்துல, நானும் 8 வருஷமா 8 வயசுல இருந்துட்டு பிஜேபியில் வந்து நான் வேலை பார்த்தேன். ஆனால் எனக்கு ஜாதி கட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இதை நம்ம ஒன்று ஆரம்பித்தோம். அந்த ஆல்ட்ரேஷன் 2021 தான். 2021 பண்ணி என் பேரில் இருக்கு. பைலாஸே எங்கிட்ட தான் இருக்கு, இங்கே தான் இருக்கு. பைலாஸே அந்த டாக்குமெண்ட் பத்திரம் இது எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி இந்த பத்திரம் எல்லாமே உங்களுக்கு ஏன் இங்கே தான் வச்சிருக்கேன் அப்படின்னா, இது கட்சியோட பைலாஸ். இந்த தேசிய மக்கள் உரிமை கட்சி இந்த பைலாஸ் உள்ள உறுப்பினர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருக்கும் வாங்கி படிக்கணும். இதுல என்ன பவர் இருக்கு, என்ன பாயிண்ட் இருக்கு, இதுல வேல்யூஷன் இதெல்லாம் எதுவுமே ஒளிவு மறைவே கிடையாது. அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்க கட்சி இதுல. இது நம்ம கொள்கை என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு நான் சொல்றது என்னன்னா, கம்யூனிட்டி பேஸ்டு கிடையாது, சாதி மதம் இல்லை. இது வந்துட்டு எல்லாரும் இருக்காங்க. இன்னைக்கு வந்து எனக்கே பார்த்தீங்கன்னா வேளாளர்ல இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த தேவர் பார்வர்ட் பிளாக் கட்சியில் இருந்து எனக்கு கூப்பிட்டாங்க. அனைத்து கட்சி குரூப்ல உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிக்கிறேன். நான் நிறுவன தலைவரா ஏன்னா அப்போ இருக்கும் போதே என்னை ஜாயின் பண்ணி விட்டாங்க. சில பேத்துக்குலாம் தெரியும், சில பேத்துக்கு தெரியாது. ப்ரொஜெக்ட் போட்டுக்கலாமா? இங்கே பாருங்க, என் பர்சனல் இது ஊழல் ஒழிப்பு ஒன்று, அனைத்து கட்சி நிறுவனர் ஒன்று, இந்த மாதிரி 2-3 இதுல இருக்கேன். அண்ணாச்சி குரூப் ஒன்று சொல்லிட்டு இதுல வந்துட்டு இருக்கேன். இப்போ இந்த 3லயுமே என்னை ஜாயின் பண்ணி கூப்பிட்டு எல்லாருமே நீங்க ஏன் புதுசா ஒன்று பண்றீங்க, நீங்க எங்களோட வந்துருங்க, உங்களுக்கு எவ்வளவு தரேன். ஒன்றும் இல்லை, ஏடிஎம்கேலே இங்கே பேசினாங்க 5 lakhs தரேன்னாங்க எனக்கு. இப்போ ரீசெண்டா நான் இப்போ செலவு பண்றேன், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. நம்ம எல்லாருமே பண்றோம், இங்க இருக்கவங்க எல்லாருமே ஒரு சப்போர்ட் எனக்கு பண்றாங்க. அதுலயும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த ₹1 சப்போர்ட்னாலும் நான் பண்ணி ஏன் பண்ணணும் அப்படின்னா, நான் 5 லட்சம் இன்னைக்கு நான் வாங்குறேன்னா நாளைக்கு எனக்கு 10 லட்சம் செலவாகும். 5 லட்சம் கொடுப்பாங்க, ஆனா 10 லட்சம் செலவு பண்ணுவாங்க. நான் 10ஓட 11 போய் கைகட்டி நின்றுட்டு இருப்பேன். எனக்கு அந்த மாதிரி இல்லை. நான் வந்துட்டு ஒரு இது பண்ணணும். இப்போ கம்யூனிட்டி பேஸ்ட் தான், தப்பா நினைச்சுக்கிறது யாருமே. எல்லா கட்சியிலுமே ஒரு சில குறிப்பிட்ட கம்யூனிட்டி தான் இருக்காங்க. அவங்கள மீறி போகவே முடியாது. ஒரு கிளைக்கு வட்ட செயல கிளையும் கூட நீங்க போக முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ இதெல்லாம் மீறி தான் நம்ம உள்ள வரப்போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம பேஸ் தான். இந்த பேஸுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேஸ்ட் கிடையாது, முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நம்ம கொள்கை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வருமானம் உயர்வு. முதல்ல இதுதான், இந்த போஸ்டிங்க உள்ள வாங்கிக்கங்க. அதாவது நமக்கு வந்துட்டு 4 துணை பொதுச் செயலாளர் போடுவோம். 4 துணை பொதுச் செயலாளர், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து, வேற என்ன இருக்கு, நார்த். சரியா? 4க்குமே ஒவ்வொரு கண்ட்ரோல். சரியா? இந்த 4மே மாநிலத்துல வருவாரு. எப்படி வருவாங்கன்னு கேட்டுக்கோ. ஏன் இந்த போஸ்டிங் போட்ட அப்படின்னா, நம்ம பொதுச் செயலாளர் இருக்கிற பத்தியா, பொதுச் செயலாளராக தான் இங்க மிகப்பெரிய ரோல். ஒவ்வொரு கட்சியிலையுமே பொதுச் செயலாளர் தான் ரோலு. தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, வருவாரு, மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவாரு, பொருளாதார ஃபண்ட்ஸ் என்னன்னு பார்ப்பாரு, யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு பார்ப்பாரு, எங்கே மீட்டிங் நடக்கணும்னு பார்ப்பாரு, என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்குவாரு. மீட்டிங் ஆர்கனைசேஷன் பண்ணி ஒரு பேச்சு திறமையிலிருந்து எல்லாமே பொதுச் செயலாளர் தான் பண்ணுவார். பொதுச் செயலாளர் பண்ணும்போது என்னன்னா, பொதுச் செயலாளராக 4 பேர் சப்பு வேணும். அதனால அந்த 4 பேர்ல இவர் ஒருத்தர் இருக்காரு, பழனியில சிவானான்னு 2 போஸ்டிங் எடுத்துட்டோம். இனி நமக்கு வரும்போது யார் ஆக்டிவா நல்லா வராங்களோ அந்த 2 ஃபில்லிங் ஆயிடும். துணை தலைவர் வந்து ஒருத்தர் இருப்பாரு. எனக்கு துணை தலைவர் ஒருத்தர் இருக்காரு. அவரு ஜோதி செல்வம்னு சொல்லிட்டு பழனியில் இருக்காரு. அவரு ரியல் எஸ்டேட் பார்ட்டி. சரியா? அதனால அந்த துணை தலைவர் பொதுச் செயலாளர் 4. இதுக்கப்புறம் தான் வர்றது என்னன்னா, என்ன இதுதான் நம்ம வெப்சைட். இதுதான் நம்ம வெப்சைட். உரிமையை போட்டாங்க.
இருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே தலைமைன்னு கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்துடும். யார் யார் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அது இனியும் அப்டேட் நம்ம பண்ணுவோம். பண்ணிட்டு இந்த தலைமையில் இதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நிறைய தெரியலன்னா அப்புறம் பார்த்துங்க. மாவட்ட செயலாளர், மாநில நிர்வாகிகள், கட்சி அமைப்பு, கொள்கை, அணிகள் வரும். இப்போ மாநில நிர்வாகிகளும் சும்மா போட்டிருப்போம். இப்போ போட்டிருப்போம். இந்த மாதிரி மாநில நிர்வாகிகள் எல்லாம் போட்டிருப்போம். மாவட்ட செயலாளர்கள் இந்த மாதிரி போஸ்டர் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். பார்த்துங்க, எனக்கு ரொம்ப நாள் கைப்பிடி கொடுத்துல ஒவ்வொருத்தங்க இண்டிவிஜுவலாக பார்க்கணும்னா அப்புறம் பார்த்துங்க. ஓகேவா? ஃபோனில் லிங்க் குரூப்பில் எல்லாத்தையும் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். பக்காவாக ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. என்ன சப்ஜெக்ட்னா துணை பொதுச் செயலாளர் 4, தலைவர் வந்து துணைத் தலைவர் 1. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் யார் இருப்பாருன்னா மாநில அமைப்பாளர். மாநில அமைப்பாளர் என்னன்னா இவங்க ரிப்போர்ட் கொடுக்கறது எல்லாத்தையும் ஃபுல் ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்க. அந்த மாநில அமைப்பாளர் வந்து யாருன்னா ரஞ்சித். சரியா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாநில அமைப்பாளர்னா இப்ப இவங்க இந்த கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க. சரியா? இவங்க பேச முடியாது. ஏன்னா இவங்க ஒரு கிரேட்ல இருக்காங்க. இவங்க பேசக்கூடாது. இவங்க கிட்ட மாநில அமைப்பாளர் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. என்னென்ன ரிப்போர்ட்னா இன்னைக்கு ஒருத்தங்க சேர்ந்திருக்காங்க, 2 பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு துணை கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த துணை எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு ஜோனை பிரிச்சு கொடுத்துருவோம். அந்த ஜோன் வந்து இவர்கிட்ட கட் பண்ணி இவர் பார்த்துக்குவார். இவர் மூலியமா எங்க கிட்ட பாஸ் ஆகும். டேரக்டா லிங்க் வேண்டாம், இருக்காது. நம்ம பேசலாம், நண்பர்களாக பேசலாம், மற்ற இதாக பேசலாம். ஆனா இதுதான் நம்ம கட்சியோட ப்ரொசீஜர். இப்படிதான் நம்ம போகணும். இதுக்கப்புறம் ஒன்று போஸ்டிங் இருக்கு. இதுக்கப்புறம் வரதான் ரொம்ப முக்கியமான போஸ்டிங். மாநில இளைஞரணி தலைவர் சதீஷ்குமார். மாநில இளைஞரணி தலைவர் இவர் என்ன பண்ணுவாருன்னா மாநில இளைஞர் அணியில் இருக்கிற எல்லா டீமையும் ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்க. வேற எந்த இவங்கையும் கை வைக்க மாட்டாரு. மாநில இளைஞர் அணி இவங்க மட்டும்தான் கை வைப்பாரு. மாநில இளைஞர் அணி இவங்க கை வச்சு இவர் வந்து இவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாரு மாநில அமைப்பாளர். இந்த மாநில அமைப்பாளருக்கு என்ன வரும்னா மாநில இளைஞர் அணி தலைவரை வந்துட்டு மானிட்டர் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா இளைஞரணி தலைவர் செயலாளர் வேணும். மாநில இளைஞரணி செயலாளர் ஒன்று வேணும். அதுக்கு ஒரு ஆளு, துணை செயலாளர் ஒன்று வேணும், துணை தலைவர் ஒன்று வேணும். 4 இது நீங்க சஜஷன் பண்ணி அனுப்புங்க. இங்கேயும் பார்த்து அங்கேயும் பார்த்து அனுப்பிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நல்லா இங்க ஒரு 2 3 ஆக்டிவா இருந்தாங்கன்னா நீங்களும் ரெஃபர் பண்ணலாம் துணைக்கு. சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாநில போஸ்டிங்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் மாநில இளைஞர் அணி மாநிலத்தில் அவ்வளோதான் போஸ்டிங்கு. மாநில மகளிர் அணி வரும். மகளிர் அணி ரொம்ப பார்க்கலாம், 2 3 பேர் தான் இருக்காங்க. அவங்க வரும்போது நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் எல்லாமே மாவட்டத்து கண்ட்ரோல்ல வந்து கோவை மாவட்டம்னா கோவை மாவட்ட தலைவர் இருக்கலாம். இவருக்கு கீழே துணைத் தலைவர் ஒன்று வேணும். இப்ப இந்த பின்னாடி ரோல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா துணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர், கோவை மாவட்ட பொருளாளர், இந்த 4 போஸ்டிங் இப்ப ஃபில் பண்ணணும். இப்ப எப்படி சொல்றேன், நீங்க உங்க இந்த ரூம்ல இருந்து தலைவருக்கு ஃபுல் ரிப்போர்ட் கொடுக்கணும். சொல்லுங்க. நான் சொல்றேன், அதாவது எங்க இதை நாங்க முடிச்சுட்டு உங்களுக்கு கேப்பபிள். ஏன்னா நான் ஏன் உங்களை போய் சூஸ் பண்ண சொல்றேன், நாளைக்கு இந்த மீட்டிங்ல இருந்து உங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஒரே இல்ல அப்படி கிடையாது. நான் சொல்லிடுறேன் என்னன்னு கேட்டேன்னா, இந்த ரூம்ல வரவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி. அதுல நான் எப்பவுமே தெளிவா இருப்பேன். கூட இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். அது வேலை செஞ்சாலும் சரி, செய்யாலும் அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க நம்ம பார்க்கணுமே தவிர சும்மா பணம் தராங்க, எனக்கு இப்போ வந்து கணக்கனை வந்துட்டு பணம் தராரு, நான் அவருக்கு தூக்கி போஸ்டிங் நான் கொடுக்க மாட்டேன். அவருக்கும் தெரியும், நம்ம இருக்கிற எல்லாத்துக்கும் பணம் 2வது விஷயம், எல்லாத்துனாலையும் முடியும். பணம் இங்கே விஷயம் கிடையாது. அதனால நீங்களே சொல்றேன். ஏன்னு சொல்றேன், ஏன்னா நீங்களே இப்ப கேட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ, அந்த ஒர்க் அங்க நடக்கும். மாநில பொருளாதார மாவட்டத்துக்கு அதான் நான் தலைவர் மட்டும் தானே இருக்காரு. மாவட்ட துணைத் தலைவர் வேணும், மாவட்ட செயலாளர் வேணும், மாவட்ட துணை செயலாளர் 4 வேணும், ஒரு பொருளாளர் வேணும். நீ இந்த போஸ்டிங் எல்லாம் இருக்கு. இதுல நீங்க இந்த ரூம்ல இருக்கணும், யார் என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன்.
ஏன்னு கேட்டேன்னா நாளைக்கு என்னை ஒரு வார்த்தை கேட்கல நீங்க சொல்லக்கூடாது. நான் அதுல ரொம்ப தெளிவா இருப்பேன். நான் கேட்பேன் அப்புறம் தலைவர் வந்துட்டு நாங்க முடிவு பண்ணிட்டோம். நாங்க எல்லாமே நான் என்ன செய்ய முடிவு பண்ணி வச்சிருக்கோம். நீங்க ஆரம்பிச்சு வந்தவங்களுக்கு வராதவங்களுக்கு கிடையாது. வராதவங்களுக்கு நீ விட்டு நீ ஏன் சூர்யா, நான் என்ன சொல்றேன்னா நீ வந்துட்டு 24 வயசுக்குள்ள இருக்க. நீ உனக்கு வந்துட்டு ஒரு போஸ்டிங்ல நீ ஒரு 10 பல கட்சியில இருப்ப. எனக்கு இந்த போஸ்டிங் வந்து எனக்கு வேல்யூ இருக்குன்னு உன் மனசுக்கு என்ன தோணும்? இப்போ எனக்கு தலைவராக எண்ணமே கிடையாது. நான் வந்துட்டு ஜாயின்ட் கோஆர்டினேட்டர். என்னன்னா எனக்கு இந்த சீட்ல உட்கார எனக்கு ஆசை கிடையாது. என்னன்னா வேலை பார்க்கணும், பரபரப்பாக வேலை பார்க்கணும். வேற வழி இல்லாம நான் செந்தில் கேட்டா, செந்தில் எத்தனை தடவை கேட்டேன்னு கேளு. செந்தில் கேட்டா, ரங்கராஜன் கேட்டா, ரகுணனை கேளு, தலைவரா இருங்க அப்படின்னு. நீதான் இருக்கணும் அப்படின்னாங்க. நான் எனக்கு அந்த இந்த இடம் இல்லை. இப்ப சொன்னீங்கன்னா நான் மூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பத்திரம் மாத்திரத்துல ஒண்ணும் இல்லை. அது வேல்யூனா வந்து உட்கார்ந்தீங்கன்னா எனக்கு ஓகேங்கிறேன். வரலாம், ஆப்ஷன்ஸ் நான் தரேன். நாம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துறாங்க. நீங்க எதுவும் கூட இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஓகே தான். நம்ம ஒரு 1 வீக் கழிச்சு இது பண்ணிடலாம். இவருக்கு ஆலோசனை பண்ணி நமக்கு வந்து மாநில இளைஞரணி தலைவர் இருக்காரு. துணைத் தலைவர் வந்து நம்ம பழகிட்டு சேம் என்னோட ஏஜ்ல ஒரு 25, 26 இருக்கிறவங்க நல்லா ஆக்டிவா இருக்கும். உங்களுக்கு தெரியும் பழகிட்டு எல்லாத்தையும் தெரியுங்களா? ஒரே தலைவர் வேண்டாம், மாநிலத்துல வந்து உனக்கு அதான் பழகிட்டு இப்போ நான் வந்துட்டு இப்போ மாநிலத்தை பத்தியே பேசல. மாநிலம் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ மாவட்டத்துல இங்க எனக்கு வேலை பொறுப்பு போயிடும். எனக்கு மாவட்டத்துக்கு என்னால உட்கார முடியாது. இங்க நாளையில இருந்தே என்னால உட்கார முடியாதுங்கிற நான் பைலாஸ் அனுப்பிச்சுட்டேன்னா 3ஆம் தேதிக்கு மேல நான் என்னால முடியாது. யார் ஏத்துக்குறீங்க? நான் ரகன் அவ்வளவு கம்பல் பண்ணேன். முருகன் எனக்கு எவ்வளவு ப்ரெஷர் போட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். செந்திலுக்கு எவ்வளவு ப்ரெஷர் போட்டேன்னு அவங்களுக்கு குரூப்ல எல்லாத்துக்கும் தெரிய வேண்டாங்கிற ஃபைனல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் லைட் இவங்கெல்லாம் என்னென்ன யோசிச்சுட்டு இந்த நாள் இந்த ரோட பண்ண முடியும், கண்டிப்பா நான் சப்போர்ட்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு டைமுக்கு ஒரு 10 டைம் யோசிச்சுட்டு நைட் அவங்க நாளைக்கு சொன்னாலும் ஓகே தான். ஒண்ணுமே இல்ல, இருக்கிறது 3 பேர் தான் இருக்காங்க முன்னாடி. இருக்காங்க அப்படின்னு பண்ண முடியும். ரகனை வந்துட்டு நான் ரகனை வேற ஏன்னா வணக்கம். இன்றைக்கு வந்து நம்ம கட்சியோட முதல் அறிமுக மாவட்ட மீட்டிங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்காக இப்போ வந்து நம்ம முதல் ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இந்தியா எலெக்ஷன் கமிஷனில் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து எல்லா டாக்குமெண்ட் ரெடியாக இருக்குது. நம்ம அப்ளை பண்ணி நம்ம கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நம்ம செயல்பட போகிறோம். ஏன்னா நம்ம மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 450 கட்சி இருந்தாலுமே அதில் ஒரு 100-110 கட்சி தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது. நம்மளும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷனில் டிசிஷன் பண்ணணும். இப்போ வந்து இது அறிமுக மீட்டிங்கு. நம்ம அவங்க பேர் சொல்லி அவங்க என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு சொல்லி அவங்க அவங்கள அறிமுகப்படுத்திப்பாங்க. என் பேர் சதீஷ்குமார். நான் வந்து மாநில இளைஞரணி தலைவர். நம்ம வந்து நம்ம கட்சி வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து வேலை பண்ண முடியாது. எல்லாரும் அப்பப்போ எல்லாரும் கண்டிப்பாக இந்த டைமுக்கு வந்தே ஆகணும்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும், ஃபேமிலி இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து உங்களால் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நம்ம எல்லாரும் சீக்கிரம் சேர்ந்து பண்ணோம்னா நம்ம 1 வருஷம் 2 வருஷங்கிறத விட நம்ம ஒரு 6 மாதத்தில் டெவலப் ஆகலாம். அதனால் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதாகணும். இதுலேயும் கொஞ்சம் உங்கள் வேலையில் பாதி இதை எடுத்துக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம மற்ற வேலையில் சின்ன சின்ன வேலைகளுக்கு நம்ம முக்கியமான வேலையை பார்க்கணும். ஃபோட்டோ நன்றி. என் பேர் ரங்கராஜன், சாய்பாபா காலனி ஏரியாவில் இருக்கேன். மக்கள் தேசிய கட்சியின் மாநில செயலாளர். என்னென்னா நம்மளுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த மே தான் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இருந்து நம்ம வந்து கட்சியை வந்து அடுத்த மாதம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். பண்ணும்போது நம்ம வந்து கவுண்டிங் தான். இல்லை, இப்போ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே லிங்க்கு போயிடுச்சு, மெசேஜ் போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் 6 சட்டமன்றத்தில் அவங்க வந்து போய் டீம் ஒர்க் பண்ணிட்டாங்க.
பர் ஹெட்டுக்கு வந்து 15,000 ஓட்டு ஒரு ஆள் வந்து அவர் அண்டில் வரும் கண்டிப்பாக. அந்த மாதிரி டீமை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ டீம் ரெடி பண்ணும்போது அந்தந்த ஏரியா வேடவெட்டியில் வந்து 4 பேர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி காலம்பாளையத்துல மக்கள் தொகை சென்று போட்டு 10 போட்டிருக்காங்க. இப்படி 6 சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு டீமை ஆப்ரேட் பண்ணி அந்த டீம் இப்போ இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்டுங்களா? இப்போ இருந்து மக்கள் மன்றத்தில் போய் இப்போ இருந்து கேன்வாசிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நம்ம இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மளால எவ்வளோ உறுப்பினர்கள் சேர்த்த முடியும். கரெக்டுங்களா? நம்ம ரிலேஷன் சில பேர் வருவாங்க, சில பேர் வரமாட்டாங்க. ஏன்னா இது வந்து மற்ற கட்சி எப்படியோ, ஆனால் இந்த கட்சி மற்ற கட்சியும் அது வேறுபட்டு நம்ம இருப்போம். கரெக்டுங்களா? எல்லோரும் கிடைக்க வேண்டும். கரெக்டுங்களா? இதுதான் நம்மளோட நோக்கம். இதில் வரவங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு நம்ம கட்சியில் வேறு வளரலாம். சரிங்களா? அதே மாதிரி மற்ற கட்சியின் மாதிரி நம்ம வந்து ஒரு ஜெனினாக இருக்க போகிறோம், ஒரு தனித்துவமாக இருக்க போகிறோம். கரெக்டுங்களா? இதுக்கு வந்து ஒருத்தனால முடியாது. எல்லோரும் சேர்ந்து நம்ம உயர்த்தினா நம்ம கட்சி மிகப்பெரிய அளவுக்கு எல்லோரும் பேசக்கூடிய கட்சியாக கண்டிப்பாக இது மாறும். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஷ்குமார். இந்த கட்சியோட நிறுவன தலைவர். இங்க எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேத்துக்கு இல்லை, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு என்னை பற்றி. ஆல்ரெடி ஒரு கட்சியில் இருந்தோம். அந்த கட்சிக்கு நான் தான் ஃபவுண்டராக இருந்தேன். எல்லாமே பேஸ் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிட்டு இந்த கட்சி உருவானதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறீங்கன்னா, கேஷ் கம்யூனிட்டி பேஸ்டாக கொண்டு போயிட்டாங்க. பழைய இருந்தது எல்லாத்துக்குமே தெரியும். கம்யூனிட்டி பேஸ்டாக போயிட்டாங்க. ரெண்டாவது கம்யூனிட்டி பேஸ்டுக்கு போகும்போது வர ஃபண்ட்ஸ் எல்லாமே கம்யூனிட்டிக்கு கொண்டு போயிட்டாங்க. கம்யூனிட்டி பேஸ்டில் கொண்டு போய் நாம் உழைச்சி அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே கம்யூனிட்டி எல்லாருமே இதில் இருந்தாங்க. இவர் தான் கோவை மாவட்ட தலைவராக இருந்தார், பொதுச் செயலாளர். முருகன் இருந்தார், ரகன் இருந்தார், காலாஜி, அப்புறம் வேற யாரு, அவ்வளோதான் நான். இனி சில பேர் இங்கே வர முடியல. இப்படி பண்ணும்போது ஏன்னா இப்போ அந்த நிறுவன தலைவர் எங்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு. சாரி வருத்தம் தெரிவிச்சாரு. இப்போ நான் பழனி போகிறேன். பழனியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு டீம் செட் ஆயிருக்கு. சிவகுமார்னு சொல்லிட்டு ஜோதியனை வந்து துணைத் தலைவராக இருக்காங்க. அவங்களால இன்ட்ரோ தரேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பீடாக லேடிஸ் டீம், ஜென்ஸ் டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் பக்கம் இருக்கும். நம்ம கொள்கை கோட்பாடு வந்து நம்ம மாறவே கூடாது. இன்னைக்கு எத்தனையோ கட்சி இருந்தாலும் இன்னைக்கு நம்ம எதுக்கு இது ஆரம்பிச்சோம்னா எல்லாரும் சொல்லுவாங்க. என் ரிலேட்டிவே சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், யாரையும் பகைச்சிக்காதீங்க. அந்த கட்சியில் இருக்க நீங்க கம்பல்சரி சேருன்னு சொல்லி பகைச்சிக்காதீங்க. ஏன்னா அது வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்க அஃபெக்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸு மத்தியில் வந்து நமக்கு ஒரு இதுதான் ஆகும். டிப்ரெஷன் தான் வருமே தவிர சொல்லுங்க, இந்த மாதிரி பண்றேன், நான் பண்றேன், இருந்தா வா, இல்லைன்னா ஓகே. நீங்க டெவலப் ஆகிறத வச்சு அவங்க வந்துருவாங்க. மற்ற எந்த கட்சியிலுமே டெவலப் ஆக விட மாட்டாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிறாங்க, நம்ம கட்சியில் இருக்காங்க. நாகராஜுங்க ரஞ்சித் பிஜேபியில், ரஞ்சித் நான் வந்துட்டு பிஜேபியில் 10 வருஷமா இருந்தேன். அடிப்படை ஒரு உறுப்பினராக இருந்துட்டு நம்ம வந்துட்டு 10 இடத்துல நானும் 8 வருஷமா 8 வயசுல இருந்துட்டு பிஜேபியில் வந்து நான் வேலை பார்த்தேன். ஆனால் எனக்கு ஜாதி கட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இதை நம்ம ஒன்று ஆரம்பித்தோம். அந்த ஆல்ட்ரேஷன் 2021 தான். 2021 பண்ணி என் பேர் தான் இருக்கு. பைலாஸே எங்கிட்ட தான் இருக்கு, இங்கே தான் இருக்கு. பைலாஸே அந்த டாக்குமெண்ட் பத்திரம் இது எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி இந்த பத்திரம் எல்லாமே உங்களுக்கு ஏன் இங்கே தான் வச்சிருக்கேன் அப்படின்னா, இது கட்சியோட பைலாஸ். இந்த தேசிய மக்கள் உரிமை கட்சி இந்த பைலாஸ் உள்ள உறுப்பினர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருக்கும் வாங்கி படிக்கணும். இதில் என்ன பவர் இருக்கு, என்ன பாயிண்ட் இருக்கு, இதில் வேல்யூவேஷன் இதெல்லாம் எதுவுமே ஒளிவு மறைவே கிடையாது. அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்க கட்சி இதில். இது நம்ம கொள்கை என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு நான் சொல்றது என்னன்னா, கம்யூனிட்டி பேஸ்டு கிடையாது, சாதி மதம் இல்லை. இது வந்துட்டு எல்லாரும் இருக்காங்க. இன்னைக்கு வந்து எனக்கே பார்த்தீங்கன்னா வேளாளர்ல இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த தேவர் பார்வர்ட் பிளாக் கட்சியில் இருந்து எனக்கு கூப்பிடுறாங்க. அனைத்து கட்சி குரூப்ல உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிக்கிறேன். நான் நிறுவன தலைவரா ஏன்னா அப்போ இருக்கும் போதே என்னை ஜாயின் பண்ணி விட்டாங்க. சில பேத்துக்குலாம் தெரியும், சில பேத்துக்கு தெரியாது. ப்ரொஜெக்ட் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, என் பர்சனல் இது ஊழல் ஒழிப்பு ஒன்று, அனைத்து கட்சி நிறுவனர் ஒன்று, இந்த மாதிரி 2-3 இதுல இருக்கேன். அண்ணாச்சி குரூப் ஒன்று சொல்லிட்டு இதுல வந்துட்டு இருக்கேன். இப்போ இந்த 3லயுமே என்னை ஜாயின் பண்ணி கூப்பிட்டு எல்லாருமே நீங்க ஏன் புதுசா ஒன்று பண்றீங்க, நீங்க எங்களோட வந்துருங்க.
உங்களுக்கு எவ்வளோ தரேன்? ஒன்றும் இல்லை, ஏடிஎம்கேலே இங்கே பேசுனாங்க 5 lakhs தரேன் நாங்கள் எனக்கு. இப்போ ரீசெண்டாக நான் இப்போ செலவு பண்ணுறேன், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. நம்ம எல்லாருமே பண்ணுறோம், இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு சப்போர்ட் எனக்கு பண்ணுறாங்க, அதுலேயும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த ஒரு ரூபா சப்போர்ட்னாலும் நான் பண்ணி ஏன் பண்ணணும் அப்படின்னா, நான் 5 லட்சம் இன்னைக்கு நான் வாங்குறேன்னா நாளைக்கு எனக்கு 10 லட்சம் செலவாகும். 5 லட்சம் கொடுப்பாங்க, ஆனால் 10 லட்சம் செலவு பண்ணுவாங்க. நான் 10ஓட 11 போய் கைகட்டி நின்றுட்டு இருக்கேன். எனக்கு அந்த மாதிரி இல்லை. நான் வந்துட்டு ஒரு இது பண்ணணும். இப்போ கம்யூனிட்டி பேஸ்ட் தான், தப்பாக நினச்சிட்டது யாருமே. எல்லா கட்சியிலையுமே ஒரு சில குறிப்பிட்ட கம்யூனிட்டி தான் இருக்காங்க. அவங்கள மீறி போகவே முடியாது. ஒரு கிளைக்கு வட்ட செயல கிளையும் கூட நீங்க போக முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ இதெல்லாம் மீறி தான் நம்ம உள்ள வரப்போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம பேஸ் தான். இந்த பேஸுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேஸ்ட் கிடையாது, முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நம்ம கொள்கை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வருமானம் உயர்வு. முதல்ல இதுதான், இந்த போஸ்டிங்க உள்ள வாங்கிக்கங்க. அதாவது நமக்கு வந்துட்டு 4 துணை பொதுச் செயலாளர் போடுவோம். 4 துணை பொதுச் செயலாளர், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து, வேற என்ன இருக்கு, நார்த். சரியா? 4க்குமே ஒவ்வொரு கண்ட்ரோல். சரியா? இந்த 4மே மாநிலத்தில் வருவாரு. எப்படி வருவாங்கன்னு கேட்டுக்கோ. ஏன் இந்த போஸ்டிங் போட்ட அப்படின்னா, நம்ம பொதுச் செயலாளர் இருக்கிற பத்தியா, பொதுச் செயலாளராக தான் இங்க மிகப்பெரிய ரோல். ஒவ்வொரு கட்சியிலையுமே பொதுச் செயலாளர் தான் ரோலு. தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, வருவாரு, மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவாரு, பொருளாதார ஃபண்ட்ஸ் என்னன்னு பார்ப்பாரு, யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு பார்ப்பாரு, எங்கே மீட்டிங் நடக்கணும்னு பார்ப்பாரு, என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்குவாரு. மீட்டிங் ஆர்கனைசேஷன் பண்ணி ஒரு பேச்சு திறமையிலிருந்து எல்லாமே பொதுச் செயலாளர் தான் பண்ணுவார். பொதுச் செயலாளர் பண்ணும்போது என்னன்னா, பொதுச் செயலாளராக 4 பேர் சப்பு வேணும். அதனால அந்த 4 பேர்ல இவர் ஒருத்தர் இருக்காரு, பழனியில சிவானான்னு 2 போஸ்டிங் எடுத்துட்டோம். இனி நமக்கு வரும்போது யார் ஆக்டிவா நல்லா வராங்களோ அந்த 2 ஃபில்லிங் ஆயிடும். துணை தலைவர் வந்து ஒருத்தர் இருக்காரு, எனக்கு துணை தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவரு ஜோதி சிங்னு சொல்லிட்டு பழனியில் இருக்காரு, அவரு ரியல் எஸ்டேட் பார்ட்டி. சரியா? அதனால அந்த துணை தலைவர் பொதுச் செயலாளர் 4. இதுக்கப்புறம் தான் வர்றது என்னன்னா, என்ன இதுதான் நம்ம வெப்சைட். இதுதான் நம்ம வெப்சைட். அது உரிமையை போட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ இங்க தலைமைன்னு கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்துடும். யார் யார் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை இனி அப்டேட் நம்ம பண்ணுவோம். பண்ணிட்டு இந்த தலைமையில் இதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, யார் யாருக்கு தெரியலன்னா அப்புறம் பார்த்துங்க. மாவட்ட செயலாளர், மாநில நிர்வாகிகள், கட்சி அமைப்பு, கொள்கை, அணிகள் வரும். இப்போ மாநில நிர்வாகிகளும் சும்மா போட்டிருப்போம். இப்போ போட்டிருப்போம் இந்த மாதிரி மாநில நிர்வாகிகள் எல்லாம் போட்டிருப்போம். மாவட்ட செயலாளர்களும் இந்த மாதிரி போஸ்டர் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். பார்த்துங்க, எனக்கு ரொம்ப நாள் கைப்பிடி கொடுத்துல ஒவ்வொருத்தங்களும் இண்டிவிஜுவலாக பார்க்கணும்னா அப்புறம் பார்த்துங்க. ஓகேவா? ஃபோனில் லிங்க் குரூப்பில் எல்லாத்தையும் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். பக்காவாக ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. என்ன சப்ஜெக்ட்னா, துணை பொதுச் செயலாளர் 4, தலைவர் வந்து துணை தலைவர் 1. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் யார் இருப்பாருன்னா மாநில அமைப்பாளர். மாநில அமைப்பாளர் என்னன்னா, இவங்க ரிப்போர்ட் கொடுக்கறது எல்லாத்தையும் ஃபுல் ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்க. அந்த மாநில அமைப்பாளர் வந்து யாருன்னா ரஞ்சித். சரியா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாநில அமைப்பாளர்னா இப்ப இவங்க இந்த கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க. சரியா? இவங்க பேச முடியாது, ஏன்னா இவங்க ஒரு கிரேட்ல இருக்காங்க. இவங்க பேசக்கூடாது. இவங்க கிட்ட மாநில அமைப்பாளர் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. என்னென்ன ரிப்போர்ட்னா, இன்னைக்கு ஒருத்தவங்க சேர்ந்துருக்காங்க, 2 பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு துணை கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த துணையெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு ஜோனை பிரிச்சு கொடுத்துருவோம். அந்த ஜோன் வந்து இவர்கிட்ட கட் பண்ணி இவர் பார்த்துக்குவார். இவர் மூலியமா எங்க கிட்ட பாஸ் ஆகும். டேரக்டா லிங்க் வேணாம் இருக்காது. நம்ம பேசலாம், நண்பர்களாக பேசலாம், மற்ற இதாக பேசலாம். ஆனா இதுதான் நம்ம கட்சியோட ப்ரொசீஜர். இப்படிதான் நம்ம போகணும். இதுக்கப்புறம் ஒன்று போஸ்டிங் இருக்கு. இதுக்கப்புறம் வரதான் ரொம்ப முக்கியமான போஸ்டிங், மாநில இளைஞரணி தலைவர். சரி,
சதீஷ்குமார். எந்திரிங்க. மாநில இளைஞரணி தலைவர். இவர் என்ன பண்ணுவாருன்னா மாநில இளைஞர் அணியில இருக்கிற எல்லா டீமையும் ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்க. வேற எந்த இவங்களையும் கை வைக்க மாட்டாரு. மாநில இளைஞர் அணி இவங்க மட்டும்தான் கை வைப்பாரு. மாநில இளைஞர் அணி இவங்க கை வச்சு இவர் வந்து இவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாரு மாநில அமைப்பாளர். இந்த மாநில அமைப்பாளருக்கு என்ன வரும்னா மாநில இளைஞர் அணி தலைவரை வந்துட்டு மானிட்டர் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா இளைஞரணி செயலாளர் வேணும். மாநில இளைஞரணி செயலாளர் ஒன்று வேணும். அதுக்கு ஒரு ஆளு, துணை செயலாளர் ஒன்று வேணும், துணை தலைவர் ஒன்று வேணும். 4 இது நீங்க சஜஷன் பண்ணி எனக்கு கொடுக்கலாம். இங்கேயும் பார்த்து அங்கேயும் பார்த்து எனக்கு கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு நல்லா இங்க ஒரு 2 3 ஆக்டிவா இருந்தாங்கன்னா நீங்களும் ரெஃபர் பண்ணலாம், நீங்களும் ரெஃபர் பண்ணலாம் துணைக்கு. சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாநில போஸ்டிங்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் மாநில இளைஞர் அணி மாநிலத்தில் அவ்வளோதான் போஸ்டிங்கு. மாநில மகளிர் அணி வரும். மகளிர் அணி ரொம்ப பார்க்கலாம், 2 3 பேர் தான் இருக்காங்க. அவங்க வரும்போது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதுக்கப்புறம் எல்லாமே மாவட்டத்து கண்ட்ரோல்ல வந்துடும். கோவை மாவட்டம்னா கோவை மாவட்ட தலைவர் தான். இவருக்கு கீழே துணை தலைவர் ஒன்று வேணும். இப்ப இந்த பின்னாடி ரோல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா துணை தலைவர், செயலாளர், துணை செயலாளர், கோவை மாவட்ட பொருளாளர், இந்த 4 போஸ்டிங் இப்ப ஃபில் பண்ணணும். இப்ப எப்படி சொல்றேன், நீங்க உங்க இந்த ரூம்ல இருந்து தலைவருக்கு ஃபுல் ரிப்போர்ட் கொடுக்கணும். சொல்லுங்க. நான் சொல்றேன், அதாவது எங்க இதை நாங்க முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு உங்களுக்கு கேப்பபிள், ஏன்னா நான் ஏன் உங்களை போய் சூஸ் பண்ண சொல்றேன், நாளைக்கு இந்த மீட்டிங்ல இருந்து உங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஒரே இல்ல அப்படி கிடையாது, நான் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டேன்னா இந்த ரூம்ல வரவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி. அதுல நான் எப்பவுமே தெளிவா இருப்பேன். கூட இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். அது வேலை செஞ்சாலும் சரி, செய்யாலும் அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க நம்ம பார்க்கணுமே தவிர சும்மா பணம் தராங்க, எனக்கு இப்போ வந்து கணக்கனை வந்துட்டு பணம் தராரு, நான் அவருக்கு தூக்கி போஸ்டிங் நான் கொடுக்க மாட்டேன். அவருக்கும் தெரியும், நம்ம இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். பணம் 2வது விஷயம், எல்லாத்துனாலையும் முடியும். பணம் இங்க விஷயம் கிடையாது. அதனால நீங்களே சொல்லுங்க. ஏன்னு சொல்ல, ஏன்னா நீங்களே இப்ப கேட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ, அந்த ஒர்க் அங்க நடக்கும். மாநில பொருளாதார மாவட்டத்துக்கு அதான் நான் தலைவர் மட்டும் தானே இருக்காரு. இனி மாவட்ட துணைத் தலைவர் வேணும், மாவட்ட செயலாளர் வேணும், மாவட்ட துணை செயலாளர் 4 வேணும், ஒரு பொருளாளர் வேணும். நீ இந்த போஸ்டிங் எல்லாம் இருக்கு. இதுல நீங்க இந்த ரூம்ல இருக்கணும், யார் என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டேன்னா நாளைக்கு என்னை ஒரு வார்த்தை கேட்கல நீங்க சொல்லக்கூடாது. நான் அதுல ரொம்ப தெளிவா இருப்பேன். நான் கேட்பேன். அப்புறம் தலைவர் வந்துட்டு நாங்க முடிவு பண்ணிட்டோம். நாங்க எல்லாமே நான் என்ன செய்ய முடிவு பண்ணி வச்சிருக்கோம். வராதவங்க நீ விட்டு நீ சூர்யா, நான் என்ன சொல்றேன்னா நீ வந்துட்டு 24 வயசுக்குள்ள இருக்க. நீ உனக்கு வந்துட்டு ஒரு போஸ்டிங்ல நீ ஒரு 10 பல கட்சியில இருப்ப. எனக்கு இந்த போஸ்டிங் வந்து எனக்கு வேல்யூ இருக்குன்னு உன் மனசுக்கு என்ன தோணும்? இப்போ எனக்கு தலைவராக எண்ணமே கிடையாது. நான் வந்துட்டு ஜாயின்ட் கோஆர்டினேட்டர். என்னன்னா எனக்கு இந்த சீட்ல உட்கார எனக்கு ஆசை கிடையாது. என்னன்னா வேலை பார்க்கணும், பரபரப்பாக வேலை பார்க்கணும். வேற வழி இல்லாம நான் செந்தில் கேட்டா, செந்தில் எத்தனை தடவை கேட்டேன்னு கேளு. செந்தில் கேட்டா, ரங்கராஜன் கேட்டா, ரகுணன் கேளு, தலைவரா இருங்க அப்படின்னு. நீதான் இருக்கணும் அப்படின்னாங்க. நான் எனக்கு அந்த இந்த இடம் இல்ல. இப்ப சொன்னீங்கன்னா நான் மூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பத்திரம் மாத்திரத்துல ஒண்ணும் இல்ல. அது வேல்யூலாம் வந்து உட்கார்ந்தீங்கன்னா எனக்கு ஓகேங்கிறேன். வரலாம், ஆப்ஷன்ஸ் நான் தரேன். நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துறாங்க. நீங்க எதுவும் கூட இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஓகே தான். நம்ம ஒரு 1 வீக் கழிச்சு இது பண்ணிடலாம். இவருக்கு எல்லாம் ஆலோசனை பண்ணி நமக்கு வந்து மாநில இளைஞரணி தலைவர் இருக்காரு. துணைத் தலைவர் வந்து நம்ம பழகிட்டு சேம் என்னோட ஏஜ்ல ஒரு 25 26 இருக்கிறவங்க நல்லா ஆக்டிவா இருக்கும். உங்களுக்கு தெரியும், பழகிட்டு எல்லாத்தையும் தெரியுங்களா? ஒரே தலைவர் வேண்டாம், மாநிலத்துல வந்து உனக்கு அதான் பழகிட்டு இப்போ நான் வந்துட்டு இப்போ மாநிலத்தை பத்தியே பேசல. மாநிலம் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ மாவட்டத்துல இங்க எனக்கு வேலை பொறுப்பு போயிடும். எனக்கு மாவட்டத்துக்கு என்னால உட்கார முடியாது. இங்க
நாளையில இருந்தே என்னால உட்கார முடியாதுங்கிற நான் பைலாஸ் அனுப்பிச்சிட்டேன்னா 3ஆம் தேதிக்கு மேல நான் என்னால முடியாது. யார் ஏத்துக்கிறீங்க? நான் ரகன் அவ்வளவு கம்பல் பண்ணேன். முருகன் எனக்கு எவ்வளவு ப்ரெஷர் போட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். செந்திலுக்கு எவ்வளவு ப்ரெஷர் போட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். அது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருவோம். குரூப்ல எல்லாத்துக்கும் தெரிய வேண்டாங்கிற ஃபைனல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு ஒரு நாள் லைட் இவங்கெல்லாம் என்னென்ன யோசிச்சுட்டு இந்த நாளைக்கு இந்த ரோட பண்ண முடியும், கண்டிப்பா நான் சப்போர்ட்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு டைமுக்கு ஒரு 10 டைம் யோசிச்சுட்டு நைட் அவங்க எல்லாம் நாளைக்கு சொன்னாலும் ஓகே தான். ஒண்ணுமே இல்ல, இருக்கிறது 3 பேர் தான் இருக்காங்க முன்னாடி. இருக்காங்க அப்படின்னு யார் யாருக்கு பண்ண முடியும். ரகனை வந்துட்டு நான் ரகனை வேற, ஏன்னா